நான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கேன். எங்க வீடு வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கு. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாய்க்கால் இருந்துச்சு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொல்றாங்க, எங்க தாத்தா சொல்றாங்க. பட் அது எனக்கு தெரியல. அங்க ஒரு வாய்க்கால் இருக்கு அப்படின்றது நான் ப்ளூ பிரிண்ட்ல மட்டும் தான் பாக்குறேன். அதுவும் பழைய ப்ளூ பிரிண்ட்ல பாக்குறேன். இப்ப இல்ல. ஏன்னா அது மேல வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டினவங்க யாருன்னா அங்க நகராட்சியில ஒர்க் பண்றவங்க தான் அங்க வீடு கட்டியிருக்காங்க. சோ அவங்க வருமான வரியெல்லாம் கட்டுறாங்கல்ல. நீங்க எங்க வீடு கட்டியிருக்கீங்க, எதுல கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்ல. அந்த கேள்வி வந்து யாரும் கேட்கல. I don't care. நான் வந்து அமைச்சரா இருந்தானா குளம் அண்ட் வாய்க்கால தூர்வாருவேன். அப்புறம் மயிலாடுதுறையிலே வச்சுக்கோங்களேன். மயிலாடுதுறை ஆர்டிஓ ஆபீஸ்க்கு எய்தாப்புல ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளம் ரொம்ப அழகா இருக்கும். நல்லா நிறைய தாமரை பூலாம் பூத்து அழகா இருக்கு. பட் அது வந்து ஆழமா இல்ல. லைக் நம்ம காலை வச்சா கால் பதியும் அந்த லெவலுக்கு இருக்கு. அது ஆழமா இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி சேவ் ஆகும்ல. நீங்க விவசாயம் பத்தி எல்லாமே பேசுறீங்களா? தண்ணி இருந்தா தானே விவசாயம் பண்ண முடியும். நம்ம நெல் விலை அதெல்லாம் அப்புறமேட்டு. அந்த குளத்துல தாமரை மட்டும் தனியா இருந்ததா, இலையும் கூட இருந்ததா? எல்லாமே இருக்கு. சோ அந்த கிரீன்ல பர்பிள் அழகா இருக்குமே. இல்ல புரிஞ்சவங்க பிஸ்தா இந்த கேள்வி.